வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சுசுகி ஜிக்ஸர் வண்டியில் BS4 வண்டி. இது ஹெட்லைட் வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்காது. நம்ம வந்து இதில் ஒரிஜினல் ஹெட்லைட் சுவிட்சை வந்து ஆல்ட்ரு பண்ண போகிறோம். எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகலாம். இப்போ நம்ம இந்த ஜிக்ஸரில் தான் வந்து ஒரிஜினல் சுவிட்ச் ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதில் ஆன் ஆஃப் சுவிட்ச் வராது. இந்த மாடலில் இருக்கும். இதில் வந்து டம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க, ஆன் ஆஃப் சுவிட்ச் வராது. இப்போ இதே வந்து ஒரிஜினல் ஆன் ஆஃப் வர மாதிரி BS3யில் வரக்கூடிய சுவிட்சை இதில் ஆல்ட்ரு பண்ணி ஓகே பண்ணியிருக்கோம். இது எப்படி ஒயரிங் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம BS3க்கும் BS4க்கும் வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, BS3யில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாக்கெட் வந்து பெருசாக வரும். இதில் வந்து மொத்தம் 7 ஒயர் வரும். இதுதான் வந்து BS3யோடைய சாக்கெட். இதில் வந்து 7 பின் வரும். BS4ல் பார்த்தீங்கன்னா 4 பின்னு தான் வரும். சாக்கெட்டும் ரொம்ப சின்ன சாக்கெட்டாக வரும். இது வந்து வண்டியோட ஒயரிங்கில் இது மேட்ச் ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இதுக்கேற்ற மாதிரி ஒரு இன்னொரு அதாவது ஆப்போசிட் சாக்கெட் வந்து நம்ம ஒரு பழைய ஒயரிங் கிட்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை எடுத்து தான் நம்ம ஜாயின் பண்ண முடியும். அது மாதிரி ஒரு சாக்கெட் தான் நம்ம எடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பழைய ஒயரிங் கிட்லேருந்து ஒரு சாக்கெட்டை கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணோன்னா, இதில் வந்து பேசிக்கில் வந்து 4 ஒயர் இருக்கும். இந்த 4 ஒயர் தான் பேசிக் ஒயர். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கில் சுவிட்ச் லைனு, ஒரு ஷெல்ஃபு, ஒரு எர்த்து வரும். அவ்வளோதான். இது பேசிக்காக 4 ஒயர் தான் வரும். இதில் எப்படி நம்ம கனெக்ஷன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 ஒயரை நம்ம இந்த புது சாக்கெட்டில் சுவிட்ச் கிட்டில் வர மாதிரி இந்த நம்ம கட் பண்ண அந்த அடிஷ்னல் சாக்கெட்டில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, இந்த 4 ஒயரை ஜாயின் பண்ண உடனே நமக்கு வந்து ஷெல்ஃபும் கீழ் சுவிட்சும் வேலை செய்யும். ஹெட்லைட்டுக்கு நம்ம லைன் எடுத்துகிட்டு வரணும். ஹெட்லைட் லைன் பார்த்திங்கன்னா, நம்ம ரைட் சைடு சுவிட்ச் கிட்டுக்கு போகக்கூடிய லைன் இதுதான். இந்த லைன்லேருந்து அதாவது எல்லோ கலர், அதாவது இங்கேருந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் கலர் ஒயர் வரும். இது வந்து டிப் சுவிட்சுக்கு மேலே போகக்கூடிய ஒயர். இந்த சிமெண்ட் கலர் ஒயரை வந்து இதுக்கு ஆப்போசிட், ஸ்ட்ரைட் ஆப்போசிட் என்ன பண்ணோன்னா, ஒரு எல்லோ கலர் லைன் இருக்கும். அந்த எல்லோ கலர் லைனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு, இந்த ஒயரிங் கிட்லேருந்து வரக்கூடிய லைன்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு, அதை என்ன பண்ணணும், இந்த சுவிட்சுக்கு போகக்கூடிய இன்புட் லைன் அதே சிமெண்ட் கலர் ஒயர் தான். ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு போகக்கூடிய லைன் அதில் கனெக்ட் பண்ணிட்டு, அந்த சுவிட்ச் ஆன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது அவுட்புட் வரும். அவுட்புட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த எல்லோவில் ஒயிட் கலர் கோடும், இந்த நார்மல் இந்த ப்ரௌன் கலருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இது பார்க்கிங் லைட்டு, இது வந்து ஹெட்லைட்டு. இதுலேருந்து நம்ம ஹெட்லைட்டுக்கு போகிற அவுட்புட் லைன் எடுத்துகிட்டு வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா ஒயரிங்லேருந்து அந்த லைனில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ என்ன பண்ணால் ஹெட்லைட் வந்து ஒயரிங் கிட்லேருந்து டேரெக்டாக ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு போய்ட்டு, ஆன் ஆஃப் சுவிட்ச்லேருந்து மறுபடியும் ரிட்டன் வந்து டிம் சுவிட்சுக்கு போயிடும். பார்க்கிங் பல்பை கட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி தான். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த ப்ரௌன் கலர் ஒயரை அதிலேருந்து ஜாயின் பண்ணி பார்க்கிங் பல்புக்கு போகக்கூடிய ஹோல்டர் இது வரக்கூடிய லைனை கட் பண்ணிட்டு இதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கிங் பல்பும் கண்ட்ரோல் ஆகிடும். இப்போ நம்ம சுவிட்ச் போட்டோன்னா பார்க்கிங் பல்ப் எரியும். அடுத்த ஸ்டெப் போடும்போது ஹெட்லைட் எரியும். நம்ம ரெண்டுத்தையும் ஆஃப் பண்ணிக்கலாம். சிம்பிள் தான் இது. நமக்கு என்ன ஒன்று, இந்த அடிஷ்னலாக அந்த ஒரு சாக்கெட் மட்டும் தேவைப்படும். ஏன்னா இதில் வர சாக்கெட் இதில் மேட்ச் ஆகாது. ஒரு பழைய ஒயரிங் கிட்லேருந்து ஒரு சாக்கெட் ஒன்று எடுத்து நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிம்பிளாக தான் இருக்கும். எதுவும் ஒயர்லாம் மேக்ஸிமம் கட் பண்ண வேண்டிய வேலையே இல்லை. ஒரே ஒரு ஒயரை மட்டும் மாற்றி கொடுத்தா போதும். அதை 2 ஒயரை மாற்றி கொடுத்தா போதும், வேலை முடிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ ஏதாவது சந்தேகம் குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.